ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். காசாவை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கும் குளோபல் சுமுட் புளோட்டிலா அப்படி என்றால் என்ன? இது எதற்காக காசாவை நோக்கி பயணிக்கிறது? உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கும் இந்த பயணத்தின் நோக்கம் என்ன? விரிவாக பார்க்கலாம். காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகையை முறியடிக்கும் நோக்கத்துடன் கடல் வழியாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த சிறிய படகுகளின் கூட்டமைப்புதான் குளோபல் சுமுட் புளோட்டிலா. இஸ்ரேலின் பிடியில் சிக்கி தவிக்கும் காசா மக்களுக்கு தேவையான உணவு, மருத்துவ தேவை மற்றும் தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்காக தங்களது உயிரை பணயம் வைத்து மிகப்பெரிய சமூக ஆர்வலர்களின் படை காசாவை நோக்கி புறப்பட்டிருக்கிறது. கடந்த 2023 அக்டோபரில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 251 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை காரணமாக பாலஸ்தீனம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதலில் பாலஸ்தீன மக்கள் சுமார் 60,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல் காரணமாக பாலஸ்தீனத்தின் காசாவுக்கு அனுப்பப்படும் நிவாரணப் பொருட்கள் மற்றும் மருத்துவ பொருட்களை எல்லையில் இஸ்ரேல் ராணுவம் தடுத்து வருகிறது. இதனால் 5இல் 1 வீட்டிலும் 3இல் 1 குழந்தையிடமும் ஒவ்வொரு 10,000 பேரில் 2 என பசி காரணமாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் பொதுமக்கள் உயிரிழந்து வருவதாக கூறப்படுகிறது. அண்மையில் காசாவில் உணவு பஞ்சம் நிலவுவதை ஐநா அறிவித்திருந்தது. இந்த நிலையில் காசாவில் மனிதாபிமான உதவிகளை செய்வதற்காக உலகம் முழுவதும் உள்ள 44 நாடுகளை சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்டோர் இணைந்து குளோபல் சுமுட் புளோட்டிலா என்ற குழுவை அமைத்துள்ளனர். இந்த குழுவில் பல்வேறு துறைகளிலிருந்து சேர்ந்த முக்கியமான ஆளுமைகள் இடம்பெற்றுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி காசாவை நோக்கி 50க்கும் மேற்பட்ட கப்பல்களில் பயணிக்க தொடங்கிய இந்த குழுவில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரெட்டா தன்பர்க், பார்சிலோனா முன்னாள் மேயர் அடாகோலா, போர்ச்சுகல் எம்பி மரியானா மோட்டகுவா, ஐநா சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பனேஸ், அமெரிக்க நடிகை சூசன் சரண்டன், பல இத்தாலிய நடிகர்கள், பாடகர்கள், ஸ்பானிஷ் நடிகர்கள் உள்ளிட்ட பலர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவின் முக்கிய நோக்கம் காசா பகுதியில் இஸ்ரேலின் தடையை உடைத்து மனிதாபிமான உதவிகளை வழங்குவதுதான். இதற்கு முன்பு கடந்த 2010இல் காசா ஃப்ரீடம் புளோட்டிலா என்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் 6 கப்பல்களுடன் புறப்பட்ட அந்த குழுவை இஸ்ரேல் படையினர் தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் காசாவிற்கு உதவி செய்ய புறப்பட்டிருக்கும் குளோபல் சுமுட் புளோட்டிலா கப்பல்களை இஸ்ரேல் கடுமையாக எதிர்த்து வருகிறது. இஸ்ரேல் அமைச்சரான இட்டமர் பென் குவிர் இந்த பங்கேற்பாளர்களை தீவிரவாதிகள் என குறிப்பிட்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். இருப்பினும் இந்த புளோட்டிலா குழு அதை கண்டித்து தடை சட்டவிரோதமானது என்றும் தங்களது முயற்சி மனிதாபிமான உதவிக்காகத்தான் என வலியுறுத்தியுள்ளனர். பார்சிலோனாவிலிருந்து பயணத்தை தொடங்கிய குளோபல் சுமுட் புளோட்டிலா துனிசியா துறைமுகம் வழியாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த போது 2 ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொண்டன. முதல் தாக்குதல் ஃபேமிலி கப்பலிலும் 2வது தாக்குதல் அல்மா கப்பலில் நடந்தது. இதனால் கப்பல்களில் சிறிய தீ விபத்துகள் ஏற்பட்டன. இருப்பினும் யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை. இந்த தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என குளோபல் சுமுட் புளோட்டிலா குழு குற்றம் சாட்டியிருக்கிறது. இருப்பினும் இஸ்ரேல் இது குறித்து ஏதும் தெரிவிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு தற்போது மீண்டும் கப்பல்கள் காசா நோக்கி பயணத்தை தொடர்ந்துள்ளன.
மத்திய தரைக்கடல் பயணித்து சர்வதேச கடல் பகுதி வழியாக காசாவை சென்று அடைவதே இந்த குழுவின் திட்டம். ஆனால் தற்போது பாதுகாப்பு மற்றும் இதர சவால்கள் காரணமாக குறித்த நேரத்தில் இந்த குழுவால் காசாவை சென்றடைவதில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த குழு காசாவை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சர்வதேச எல்லையில் இந்த குழுக்கள் நுழையும் போது அவர்களை இஸ்ரேல் ராணுவம் தடுத்து நிறுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கப்பல்கள் காசாவை நோக்கி பயணிக்காதவாறு அவர்களை ராணுவம் சுற்றி வளைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் கடும் எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து பயணித்து வரும் இந்த குழுக்கள் தடைகளை தாண்டி காசாவை சென்றடைவார்களா? தங்களது முயற்சியில் வெற்றி அடைவார்களா? பார்க்கலாம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.